தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் முதலில் வாசிக்கிறேன். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. அவர்களில் தானியேலும் ஒருவனாய் இருந்தார். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசிப்பதற்கு ரொம்ப சுவையுள்ளதாகவும் நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேல் அதிக பற்றுள்ளதாய் இருக்க வழி நடத்துகிறதாயும் அதிகமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. வேதத்திலே நான் மிக விரும்பி நேசிக்கிற 5 வேத பகுதிகள் பரிசுத்தவான்கள் செய்த வீர தீர செயல்கள். முதலாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தனக்கும் தன்னுடைய 318 வீட்டு வேலைக்காரர்களுக்கும் ஆயுதம் தரித்து ஜெயித்து போய்கொண்டிருக்கிற 4 பெரிய ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் மீட்டு கொண்டதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது வயது முதிர்ந்த நிலைமையில தன்னுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் அவர்கள் போர் வீரர்கள் அல்ல, ஒரு யுத்த களத்தையும் கண்டவர்கள் அல்ல. ஆனால் ஜெயங்கொண்டு 5 ராஜாக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிற 4 ராஜாக்களுடைய படை வீரர்களுக்கு எதிர்ப்போய் அவருடைய ஜெயித்து கொண்டு வருவது சாதாரண காரியம் அல்ல. வாசிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. தாவீது சிறுவனாய் இருந்தும் கோலியாத் ராட்சச உருவமாய் வரும்போது அவனுக்கு பின்னால் அவ்வளவு பெலிஸ்திய படைகள் இருக்கும்போது தீர தீரமாய் எதிர்கொண்டு போய் அவர்களை எல்லாம் முறியடித்து கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை வெட்டி வாங்கி வருகிற இந்த சம்பவம் புல்லரிக்கிறதா இருக்கிறது. 3வது ஒரு சம்பவம், எலியா தனியாய் கர்மேல் பர்வதத்தில் மேல் நின்று 450 பாகால் தீர்க்கதரிசிகள் 400 தோப்பு விக்கிர பூசாரிகள் கர்த்தரே தேவம் என்று முழங்கி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அவர்களை எல்லாம் வெட்டி போட்ட சம்பவம் உள்ளத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 4வதாக ஒரு சம்பவம், நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று, ராஜாவே நீர் உண்டாக்கின இந்த பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலவை நாங்கள் வணங்குவதில்லை. அவர்கள் அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். அதற்கு முன்பு 7 மடங்கு அந்த அக்கினி சூளை சூடாக்கப்பட்டு இருந்தது. அவ்வளவு தைரியமாய் துணிச்சலோடு எதிர்கொண்டு போனார்கள். என் ஆண்டவர் அவர்களோடு இறங்கி உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் 4வது சம்பவம். 5வது ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். தானியேலுக்கு விரோதமாய் பிரதானிகள் எல்லாம் சதி செய்து ராஜாவுக்கு ஒரு ப்ரமோஷன் அந்த பிரதானிகள் கொடுத்து உம்மை கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்தினோம். 30 நாளளவும் இந்த 120 தேசத்தில் உள்ள ஒரு ஜனங்களாவது உம்மை தவிர வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது. நீர் ராஜாவா
மட்டுமல்ல, இப்போ கடவுளாகவும் மாறுறீர். 30 நாளுக்கு உமக்கு ஒரு ட்ரையல் போஸ்ட். ராஜா அதுக்கு கையெழுத்திட்டார். அப்படி வணங்கினால் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று. தானியேல் வணங்கவில்லை, ராஜாவை வணங்கவில்லை. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஒவ்வொரு நாளும் தான் செய்து வந்தபடியே தன்னுடைய வீட்டின் மாடியில ஏறினார். தன்னுடைய ஜன்னல்களை எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் திறந்து வைத்தார். 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார். முடிவாக அவர் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டியது. ஆண்டவர் எவ்விதமாய் அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்பதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்த அத்தனை பேரையும் தரியு ராஜா அதே கெபியிலே போட்ட போது அவர்கள் கீழே விழுவதற்கு முன்பாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை கொன்று இரையாக்கி கொண்டன. தானியேலின் தேவனே தேவன் என்று அந்த தரியு ராஜா அறிந்து கொண்டார். அந்த சிங்க கெபியிலே தானியேல் நிற்கிற காட்சியை பாருங்க. உலக பிரகாரமான சிங்கங்கள் இருக்கின்றன, பசியோடு இருக்கிற சிங்கங்கள் இருக்கின்றன. அதே நேரம் காணக்கூடாத சிங்கங்களும் அங்கே இருக்கின்றன. ஒரு சிங்கம், பிசாசு என்கிற சிங்கம், அவனை குறித்து 1 பேதுரு 5:8 வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய தூண்டுதலினால் தான், பிசாசின் தூண்டுதலினால் தான் பிரதானிகள் தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்தார். அங்கே இன்னொரு சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அவர்தான் தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமுமானவர். வெளிப்படுத்தல் 5:5. இன்னும் அந்த சிங்கம், யூத ராஜ சிங்கத்தின் மகனான சிங்க குட்டியான தானியேல் நிற்கிறார். உலக பிரகாரமான சிங்கங்கள் நிற்கின்றன. அந்த கெபியிலே எத்தனை சிங்கங்கள் இருக்கிறது என்று எழுதப்படவில்லை. ஏராளமான சிங்கங்கள் அங்கே நின்றிருக்கக்கூடும். எனக்கு ஒரு தேவ ஊழியர் ஒரு சிறு கதை சொன்னார். ஏற்கனவே நம்முடைய சபையில சொல்லி இருக்கிறேன் என்றாலும் பரவாயில்ல, நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஒருவன் பெரிய மீசையோடு அஞ்சா நஞ்சன் என்ற பெயரோடு சிங்கத்தின் வாலை குகையிலே போய் அறுத்தவன் அந்த சிங்கத்தின் வால தோலை போட்டுக்கொண்டு கம்பீரமாய் நடப்பானாம். எல்லாருக்கும் அவனை பார்த்தா பயம். ஒரு நாள் ஒரு ஆள் அவனை கேட்டார், ஐயா, சிங்க குவிக்கல போனீங்களா? ஆமா. வாலை நீங்களே வெட்டினீங்களா? ஆமா. ஏன் தலையை வெட்டாம வாலை வெட்டினீங்க? அவர் சொன்னாராம், 3 நாளைக்கு முன்னால வேற ஒருத்தன் தலை வெட்டிட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு செத்த பாம்பு அடிச்சிருக்காரு. தலைய ஒருத்தன் 3 நாளைக்கு முன்னால வெட்டிட்டு போயிட்டானா? அதுக்கு பிறகு அழுகி நாடுற சிங்கத்துடைய வாலை வெட்டி தோல்ல போட்டு அஞ்சான். தாவீதுக்கு விரோதமாய் ஒரு முறை சிங்கம் வந்தது. தாவீதினுடைய ஆட்டை ஒன்றை பிடித்து கொண்டு போன போது தாவீது விட்டுவிடவில்லை. சிங்கத்தை பின்னால துரத்தை போய் தன்னுடைய கோலினால் மண்டையில் அடித்து அவருடைய வாய்க்கு தப்பு வைத்தார். அந்த சிங்கம் அங்கேயே மரித்து போனது. ஆண்டவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும்,
சாத்தானாகிய சிங்கத்தின் கடைவாய் பற்களை தகர்ப்பதற்கு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருந்தார். சிம்சோன் போய்கொண்டிருந்த போது எதிரே ஒரு சிங்கம் வந்தது. அது பால சிங்கம், இளம் வயதில் உள்ள வல்லமையான மிகுந்த பலனுள்ள சிங்கம். அந்த சிங்கத்தை சிம்சோன் பிடித்தார். எப்படி பேக்ல இருந்து ஜிப்ப சர்ன்னு இறக்குவாங்களோ அதை போல வாய சர்ன்னு கிழிச்சு தூக்கி தூர போட்டு அவர் பாட்டு போயிட்டார். தானியேல் ஒரு சிங்கத்தையும் அடிக்கவும் இல்லை, ஒரு சிங்கத்தையும் வாய கிழிக்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். அடிக்கிறதோடு வாயை கிழிக்கிறதோடு நின்றாத. சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேல நடக்கிறது ஒரு அனுபவம், சிங்கத்தை மிதித்து போடுகிறது இன்னொரு அனுபவம். திரும்ப நான் சொல்லுகிறேன், தாவீதை போல சிங்கத்தை அடித்து கொல்லுவது முதல் அனுபவம், சிம்சோனை போல வாயை கிழிப்பது இரண்டாவது அனுபவம், சிங்கத்தின் மேல் நடப்பது மூன்றாவது அனுபவம், சிங்கத்தை மிதிப்பது நான்காவது அனுபவம், ஐந்தாவது அனுபவம் சிங்கம் சேதப்படுத்தாதபடி அவருடைய வாய்களை கட்டி போட்டது ஒரு பெரிய அனுபவம். ஒரு பக்தனி விதமாய் சொன்னார், தானியேல் சிங்க கெபியிலே நின்றது ஒரே ஒரு இரவு. ஆனால் உண்மையிலேயே தாவீது தன்னுடைய 17ஆம் வயதிலிருந்து 90வது வயதிலே அவர் மரணம் அடைகிற வரையிலும் அந்த அரண்மனையில் இருந்த அவ்வளவு சிங்கங்கள் மத்தியில தான் வாழ்ந்தார். சிங்கங்களைப் போல சீறுகிற பொறாமை பிடித்த ஜனங்கள் மத்தியில தான் அவர் வாழ்ந்தார். நீங்களும் சொல்லலாம், ஐயோ தாவீது சிங்க கெபியில நின்றது போல எங்க உறவினர் மத்தியில எப்போதும் எங்க வீட்டுக்கு விரோதமா சூனியை செய்து செய்வினை செய்து நாங்க அழிஞ்சு போயிடக்கூடாதா என்று எண்ணுகிற மக்கள் மத்தியில நான் வாழ்கிறேன், பொறாமைக்காரர்கள் மத்தியில வாழ்கிறேன், வீணாய் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் மத்தியில நான் வாழ்கிறேன். எங்களுடைய ஆபீஸ்ல எனக்கு விரோதமா கோல் மூட்டுறவங்க ஏராளம், பின்னால் குழி வெட்டுகிறவங்க ஏராளம். தானியேல் ஒரு நாள் அல்ல, பாபிலோனுக்கு என்றைக்கு அவர் வந்தாரோ அதிலிருந்து அவர் சிங்கங்கள் மத்தியில தான் வாழ்ந்தார். நேபுகாத்நேச்சார் ஒரு சிங்கம் போல கோப வெறியுள்ள ஒரு மனுஷன். அவருடைய மகன், அவருடைய பேரன் பெல்சாசார், பல ராஜாக்கள், 4-5 ராஜாக்கள் கடந்து போனார். பாபிலோ சாம்ராஜ்யம் கடந்து போனது, மேதிய பெர்சியர் சாம்ராஜ்யம் கடந்தது. தானியேல் வாழ்நாள் முழுவதும் சிங்கக்கெபியிலே வாழ்வது போல வாழ்ந்தார் என்றால் அவரோடு கூட யூத ராஜசிங்கமாகிய கர்த்தர் கூட நின்றதினால் தான். ஆகவேதான் நீதிமொழி 28:1 சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமுடையவர்களாயிருப்பார். ஒருபோதும் பின்னடையாத சிங்கம் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஒருபோதும் பின்னடையாத சிங்கம் அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். சரி, பெல்சசார் ராஜ்யத்திலும் சரி, நேபுகாத்நேச்சார் காலத்திலும் சரி, தானியேல் உயர்ந்த இடத்திலே அவர் அமர்ந்திருந்தார். பெல்சசார் மரிக்கும் முன்னாலே
ராஜ்யத்தின் 3வது அதிபதியாய் அவர் இருக்க வேண்டும் என்பதை முன்குறித்தார். முதல் அதிபதி ராஜா, 2வது அதிபதி ராணுவங்களின் தலைவர், எல்லா பாபிலோன் ராணுவங்களை நடத்தி செல்கிறவர். 3வது அதிபதி தானியேல். ஆனால் தரியு ராஜா காலம் இப்போது வந்துவிட்டது. தரியு ராஜா 3 பிரதானிகளை சிறந்தவர்களாக முழு பாபிலோன் தேசத்திலும் உயர்த்தி இருந்தார். 120 தேசங்களை அவர்கள் ஆண்டார்கள். அந்த 3ல் ஒரு பிரதானியாய் இருந்தாலும் தரியு ராஜா எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக தானியேலை உயர்த்தினார். ஏன் தானியேல் அவ்வளவு உயர்த்தப்பட்டார்? இவ்வளவுக்கும் அவர் சிறையிருப்பிலிருந்து வந்தவர், அடிமையாய் இழுத்து கொண்டு வரப்பட்டவர். அவருடைய சொந்த ஊராகிய எருசலேமிலிருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி புதிதாக கல்தேர் பாஷைகளையும் நாகரிகங்களையும் கற்றுக்கொண்டவர். ஒரு அந்நிய தேசத்தில் உள்ள ஒரு அடிமையை அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அவ்வளவு உயர்த்தி வைத்திருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. மனுஷர் மத்தியில வாசம் பண்ணாத தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதை நேபுகாத்நேச்சார் கண்டார். தன்னுடைய தேசத்திலே பல குறிச்சொல்லுகிற ஆவிகள் இருந்தன. கல்தேயர்கள், ஜோசியக்காரர்கள், உலக ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் தானியேலுக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் விசேஷமானது. பரிசுத்தாவின் வல்லமை அவனுக்குள்ள இருந்தது. பரலோக தேவனுடைய ஆவியானவர் அவனை நடத்தினார். பாபிலோனுள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தது. அவனுடைய தேசத்தை அரசாள சொன்னார். யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவரிடத்துல கேட்க கடவுள். அவர் பரலோக ஞானத்தை தருகிறார். பிசாசுக்குரிய தந்திரமான ஞானம் அல்ல. பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் வைத்திருக்கிற உலக பிரகாரமான ஞானம் அல்ல. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிந்து ஞானமாய் செயல்படக்கூடிய விசேஷ ஆவி தானியேல் மேலே இருந்தது. தானியேலை ஆண்டவர் முத்தரித்திருந்தார். பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாய் உன்னை இந்த பாபிலோனிலே வைக்கிறேன். என்னுடைய நாமத்தை நான் உனக்கு தரித்திருக்கிறேன். உனக்குள்ள என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது. உபாகமம் 28:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்குள்ள அந்த விசேஷ ஆவி அபிஷேகம் இருக்கும் என்றால் பாருங்கள், நேபுகாத்நேச்சார் அந்த ஒரு சூளையை 7 மடங்கு சூடாக்குகிறார். ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மேல 7 மடங்கு அக்கினி அபிஷேகத்தை ஏற்றி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அங்கே 2 விதமான அக்கினி இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான அக்கினி, அடுத்தது பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி அபிஷேகம். பரலோக அக்கினி இறங்கி வரும்போது இந்த உலக அக்கினி செயல்படாமல் போய்விடும். உங்க மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்தால் அது இந்த உலகத்தின் அக்கினியை மேற்கொண்டு விடும் என்பதற்காகத்தான் ஏசாயா 43:2 நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். உனக்குள்ளிருக்கிற பரிசுத்தாவின் அக்கினி இந்த அக்கினியை மேற்கொண்டு விடும். எலியாவை வரவேற்க அக்கினி ரதங்கள், குதிரைகள் இறங்கி வந்தன.
சாதாரணமான ஒரு மனிதன் அதை பார்த்தால் பயந்து ஓடி இருந்திருப்பான். ஆனால் எலியாவுக்குள் இருந்த அக்கினி, அந்த பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, அந்த பரிசுத்தாவின் அக்கினி அதிகமாய் இருந்தபடியால் உலக அக்கினியை பார்த்தவர் பயப்படவில்லை. அந்த அக்கினி ரதங்களில ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரலோக அக்கினி இறங்கி வந்த போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சரீரத்திலோ வஸ்திரத்திலோ பேலன்ஸ் செய்யவில்லை. அது மூளையாய் அந்த அக்கினி செய்த ஒரு காரியம். அவருடைய கட்டுகள் எங்கெங்க இருக்குதோ, கால்ல எங்க கட்டு இருக்குதோ, கை எங்கல கட்டு எங்க இருக்குதோ, அந்த கட்டை மாத்திரம் அறுத்ததை தவிர இந்திய தேசத்துல கணவன் மரித்த உடனே உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்துல தள்ளிவிடப்பட்ட பெண்களை அந்த அக்கினி எப்படி சுட்டு எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோல இந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. சிங்க கபில ஒரு தேவனுடைய மனிதன் போடப்படும் போது அந்த சிங்கங்களை உருவாக்கின ஒரு ராஜ சிங்கம் இறங்கி வருகிறனால உலக சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஆவியானவருடைய வல்லமையோடு இறங்கி நிற்கும் போது உலகத்தான் ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதைத்தான் யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் உன்னை விட்டு ஓடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 54:17 சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் அவர்களுக்கு உண்டாகிற நீதிமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். தானியேல் அவ்வளவு உயர்த்தப்பட்டபடியால் கீழே இருந்த அத்தனை 100 அதிபதிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஒரு பொறாமை, மற்ற 3 பிராணிகளுக்கும் கூட பொறாமை. என்ன இவன் ஒரு அயல் நாட்டில இருந்து இங்க வந்து இப்படி உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டானே, நம்ம போல ஒரு ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மேல ராஜா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. இவன் ஒரு துரோகி. பாபிலோன் தேசத்துக்கு வந்தாச்சு, ஒரு பாபிலோனை போல ஒரு வாழாம அந்த எருசலேமுக்குத்தான் உண்மையா இருக்கிறான், இஸ்ரவேல் தேசத்தான் உண்மையா இருக்கிறான். சாதாரணமா இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடுது, ஃபுட்பால் விளையாடுது. இந்தியா தோத்து போச்சு வச்சுக்கொள்வோம், பாகிஸ்தான்ல ஒரே கொண்டாட்டமா இருக்கும், பரவாயில்ல. ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிலர் பாகிஸ்தானியருக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வெடி வெடிச்சு கொண்டாடுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? பச்சை துரோகிகள், இவனெல்லாம் பாகிஸ்தானுக்கு விரட்டணும். இந்தியா தோத்து போச்சு கிரிக்கெட்ல, நாங்க வேதனையா இருக்கோமே, வெடி விட்டு சந்தோஷத்தை. அதே போலதான் அன்றைக்கு பாபிலோன்ல இவன் வாழ்ந்தாலும் ஒரு பாபிலோனா இருக்கவில்லை. அவனுக்கு சிட்டிஷிப் கொடுத்திருக்கு, பாபிலோன்ல பெரிய அதிகாரி. ஆனா இவன் இஸ்ரவேலின் தேவனை கும்பிடுகிறான், பாபிலோனின் தேவனை கும்பிடல. ஆகவே அவர்கள் ஒரு சதி செய்தார்கள். தானியேல் மேல எந்த விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்து கொண்டே இருந்தார். உலக பிரகாரமான எந்த காரியத்திலும் உன் மேல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பண விஷயத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறான், பெண்கள் விஷயத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறான், சொத்துக்களை வாங்குறதோ ரியல் எஸ்டேட் அதுல உண்மையா இருக்கான். எந்த விதத்துல அவனை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. குற்றம் கண்டுபிடிக்கணும்னா வேதத்தின்படி உள்ள காரியத்துல
தேவனை பற்றிய காரியத்துல மட்டும்தான் உன குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆகவே அவர்கள் மண்டையை உடைத்து உடைத்து எப்படி இவனுக்கு விரோதமாய் சதி செய்யலாம், எப்படி இவனை ராஜாவுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியை போல நிறுத்தலாம், எல்லாம் யோசிச்ச பிறகு ஒரு ஐடியா அவர்களுக்கு வந்தது. தானியலை பற்றி கண்டுக்கிடாம, தானியல் தான் பாபிலோன் தேசத்துக்கு முதல் அதிகாரி ஆயிட்டார். 3 பிரதானிகளில் ஒருவனாயிருந்தும் 3 பேருக்கு மேற்பட்டவனாய் தானியலை அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். ராஜாட்ட போய் மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவே, எங்களுக்கு ராஜா மட்டுமல்ல, எங்களுக்கு நீ தேவனாகவும் இருக்கிற. ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். இதுவரை நம்ம எல்லாரும் ராஜான்னு தான் சொன்னாங்க. இப்போ மெட்ராஸ் மேயர மாதிரி வணக்கத்துக்குரிய மேயர், கும்பிடக்கூடிய ஒரு மேயர், ஆராதிக்கக்கூடிய ஒரு மேயர்ங்கிற மாதிரி 30 நாளுக்கு உமக்கு கடவுள் போஸ்ட் கொடுக்கணும். இந்த 30 நாள் வரைக்கும் ஒருவனாயிலும் வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது. சாத்தான் அப்படித்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். ஆதாம் ஏவாளை பார்த்து, நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க, எப்போ நீங்க கடவுளுக்கு ஈக்குவலா மாறுவீங்க, இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அடடா உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தேவனை போல மாறுவீங்க. சாத்தானுக்கு வந்த சோதனையும் பரலோகத்தில் அதுதான். வடது புறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் ஏறணும், தேவனுக்கு ஒப்பாய் இருக்கணும் தான் அவன் விரும்பினானா. அதத்தான் ஏசாயா 14, எசேக்கியேல் 18 அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிச்சா, தேவனுக்கு ஒப்பாய் இருக்கணும் அவன் விரும்பினா. ஆதாம் ஏவாளுக்குள்ள அதே எண்ணத்தை தான் கொண்டு வந்தான். இங்க தரியு ராஜாக்குள்ளே அதான் கொண்டு வந்தான். நம்ம தேசத்துல பாருங்க, நிறைய மனித தெய்வங்களை சாத்தான் தெய்வம் போல வச்சுட்டான். சாய்பாபா தான் கடவுள்னு எத்தனை பேர் கும்பிடுறாங்க. மேல் மருத்துவத்தூர்ல உள்ள ஒரு ஆம்பளை ஆசாமியா அம்மான்னு ஒரு தெய்வம் வந்து ஆக்கிரமிச்சு அதை எவ்வளவு பேர் கும்பிடுறாங்க. நம்ம ஊர்ல கடவுள்களுக்கு, மனித கடவுள்களுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய அம்மா தெய்வங்கள் வந்துச்சு. கேரளாக்குள்ள போனா கொச்சின்ல எல்லாம் அமீர்தாயின்னு ஒரு அம்மா, ஒரு ஆம்பளையால கட்டி முத்தமிட்டா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்படி பல தங்களையே தெய்வமாக்கி கொள்ளுகிற பல ஆவிகள். இந்த ஆவியை தான் கொண்டு தரியு ராஜாவுக்கு பிரதானிகள் பொறுத்து நாங்க, ராஜாவே 30 நாள் அளவோ ஒருத்தரும் கும்பிடக்கூடாது. ராஜாவுக்கும் அப்படி ஐஸ் வச்ச உடனே, நமக்கு ப்ரமோஷன் கொடுத்து கடவுளாக்கிட்டாங்கன்னு உடனே யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. அது சரிதானா தப்பா? தானியல் அந்த ராஜாவுக்கு பெரிய பிரதானியா இருந்தாலும் தானியல்கிட்ட கூட கேட்கல. ஆஹா, எனக்கு கடவுள் அப்பாயின்மெண்ட் உடனே சைன் பண்ணிட்டார் அவர். 30 நாள் அளவும் ஒருவரையும் நீ கும்பிடக்கூடாது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ தானியலுக்கு ஒரு பெரிய எடுக்கணை அவர்கள் கொடுத்ததாக எண்ணினார். ஒரு டாப் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசர், IAS ஆபீசர், சட்டத்துக்கு கீழ்ப்படியலண்டா அவர் ஆபீசராக இருக்க முடியாது. இப்போ தானியலுக்கு என்ன நடக்கிறது? ஒவ்வொரு பிரஜையும் தன்னுடைய தேசத்தின் சட்டம் எதுவா இருந்தாலும் கீழ்ப்படியும்.
சட்டம் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நீங்க சட்டத்தை படிப்பீர்கள் என்றால் முதல்ல எழுதுற வாக்கியம் என்ன? ignorance of law is no excuse. சட்டம் தெரியாதுங்கிறது நீ தப்புகிற ஒரு வழி அல்ல. எல்லா அதிகாரமும் கட்டளத்திலிருந்து வருகிறது. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனா தானியேலை பார்த்தார். அவருக்கு தெரிந்தது சட்டம் இயற்றப்பட்டது. சிங்க கெபியிலே போடப்படுவார்கள். ஆனாலும் அந்த சட்டத்தை அவர் மதிக்கவில்லை. இந்த ராஜாவுக்கு மேலாய் ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்குத்தான் நான் முதலாவது கீழ்ப்படிவேன். கீழே உள்ள ஒரு சின்ன அதிகாரி போட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அதைவிட வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவுக்கு தான் கீழ்ப்படிவேன். இங்கே ராஜாக்கள் வருவார்கள், போவார்கள், ஆட்சிகள் மாறும், ஆட்சிகள் கவிழும். ராஜாதி ராஜா என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகைக்கு ஒரு முடிவே இல்லை. நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியலாமா? எந்த அரசாங்க சட்டம் கர்த்தருடைய சட்டத்துக்கு இணைந்து போகிறதோ கீழ்ப்படிங்க. ராஜாதி ராஜாவுடைய சட்டத்துக்கு எந்த சட்டங்கள் எதிர்ப்பாய் இருக்கிறதோ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நியாயம். பெற்றோர்கள் பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பார்கள் என்றால் நீங்கள் அதை கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே கர்த்தருக்குள் உடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிமார் கணவனுக்கு கீழ்ப்படியணும். எனக்கு தெரியும், ராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரி, அவருடைய மனைவி அந்த அதிகாரி ரொம்ப மதிப்பாள், நேசிப்பாள். பக்தியுள்ள 2 குழந்தைகள் இருந்தது. அவர் சொன்னார், இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போறோம், என் நண்பர்களுக்கெல்லாம் நீ மதுபானம் ஊற்றி கொடுக்கணும். என்னுடைய நண்பர்களோடு நீ கரம் பிடித்து டான்ஸ் ஆடணும். அவள் சொன்னாள், எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். மற்றவர்களுக்கு மதுபானம் ஊற்றி கொடுப்பதோ மற்ற ராணுவ அதிகாரிகளோடு கைகோர்த்து நடனமாடுவதோ என்னால் முடியாது. நான் தீட்டுப்பட மாட்டேன். தானியேல் எப்படி ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் தீட்டுப்பட மாட்டேன் என்று உறுதியாய் நின்றாரோ, அந்த பெண் உறுதியாய் நின்றார். அவளையும் 2 பிள்ளைகளையும் அந்த ராணுவ அதிகாரி துரத்தினார். பரவாயில்லை, டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு சின்ன வேலையில சேர்ந்த அந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஏற்ற வழியில வளர்த்தி சிறந்தவர்களாய் கொண்டு வந்தார். இந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆகவே பாருங்கள், தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். எப்போதும் அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு மேல் அறை உண்டாக்கி இருந்தார். அந்த மேல் அறையில் உள்ள ஜன்னல்களை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்திருந்தார். யூதருடைய பழக்கம் மேல் வீட்டு அறையிலே தங்களுக்கு ஒரு ஜெப இடத்தை உண்டாக்குவது. நோவாவின் பேழை ஆண்டவர் செய்த போது 3 அடுக்கு உயரமாய் இருந்ததாம். அந்த மேல் அடுக்கிலே ஒரு ஜன்னலை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் சொன்னார். பரலோகத்துக்கு நேராய் வீற்றிருக்கிறவருக்கு கண்களை ஏறெடுக்கும்படி சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டு அறையில ஏறி ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் போது ஜெப வேளையிலே பேதுரு மேல் வீட்டு அறையில ஏறி அவர் ஜெபம் பண்ணினார். ரொம்ப முக்கியமானது. இவர் மேல் வீட்டு அறையில மட்டுமல்ல, தன்னுடைய பலகணிகளை தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் திறந்து வைத்தார். ஏன் அப்படி ஜெபம் பண்ணினார்? அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது
சாலமோன் தேவனுக்கு நேராய் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். உம்முடைய மக்கள் சிறையிருப்பிலே பல தேசங்களுக்கு சிதறி போயிருந்தாலும் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவார்களானார். அந்த ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனித்தவைகளுமாய் இருக்கட்டும். ஆண்டவர் அது உடனே வாக்கு கொடுத்து சொன்னார், என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கும், என் செவிகள் கவனித்து கேட்கும். தாவீது பல இடங்களிலே சவுலால் துரத்தப்பட்டு போன போதிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். யோனாவுடைய ஜெபத்தை நீங்க பார்த்தா கூட மீன் வயிற்றுல மாட்டி பாதாளத்துக்கு நேரா அந்த மீன் கொண்டு போனாலும் உடைய ஆலயத்துக்கு நேராய் என் உள்ளத்தை திருப்புவேன் என்று சொன்னார். ஸ்தோத்திர பலியிடுவேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவாலயத்துக்கு நேராக இன்றைக்கும் பாருங்கள், எந்த இஸ்லாம் தேச விமானத்தில் நீங்க பறந்தாலும், அது துபாய்க்கு போற எமிரேட்ஸ் விமானமா இருந்தாலும், சவுதி அரேபியா ஏர்லைன்ஸா இருந்தாலும், மலேசியன் ஏர்லைன்ஸா நீங்க பறந்து போனாலும் கூட காட்டிக்கிட்டே இருப்பாங்க, மெக்காவுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. மெக்கா இங்க இருக்கிறது. அந்த ஹோட்டல்ல தங்கினா கூட மாடியில ஒரு ஏரோ போட்டு மெக்கா இந்த தேசத்துல திசைக்கு நேராக இருக்கிறது. நான் ஒரு விமானத்துல பறந்து கொண்டு இருக்கும் போது சீட் ரொம்ப நெருக்கடியா இருந்தால பின்னால டாய்லெட் அருகே நின்று கொஞ்சம் ஜெபிக்கலாம், சத்தமா ஜெபிக்கலான்னு வந்து அங்குள்ள ஒரு பணிப்பெண் சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்கு இங்க பக்கத்துல ஒரு மேட்ச் தாரேன், நீ திரும்பி இருக்கிற தேசம் மெக்கா இல்ல. நான் சொன்னேன், நான் முகமது நபியோ அல்லாஹ்வை பார்த்து பிரேயர் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பிரேயர் பண்றேன்னு சொன்னேன். அவ உடனே அப்படியே முகத்தை தூக்கிட்டு போயிட்டான். ஒவ்வொரு மதங்களும் அல்லது இஸ்லாம் மதம் மெக்கா இருக்கிற டைரக்ஷன்ல திரும்பி ஜெபம் பண்ணோன்னு அவளை வலியுறுத்தினாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாதா? தானியேலுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். அவனுடைய இருதயம் மனித இருதயம் அல்ல, ராஜாதி சிங்க குட்டி. ஒரு தைரியம், பின்னடையாத தைரியம், ஒருபோதும் பின்னடையாத சிங்கம், பலமுள்ள சிங்கம். தானியேல் ஒரு சிங்க குட்டியை போல இருந்தார். தினமும் பலகணியை திறந்து வைத்து 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார். ராஜாவின் கட்டளை குறித்து அவர் பயப்படல. ஆதி அப்போஸ்தலரை பரிசேயர் பயமுறுத்தினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை துதிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய சுவாசத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறவர், நம்முடைய இருதய துடிப்பை தன்னுடைய கையில வைத்திருக்கிறவர், அவரை நோக்கி ஜெபிப்பது எவ்வளவு உத்தமமான காரியம். இந்த பூமியில வாழ ஒரு நல்ல வாய்ப்பை தந்து, வாழ்வதற்கு ஒரு சரீரத்தை தந்து, வாழ்வதற்கான எல்லா அனுகூலத்தையும் தந்த அருமை ரட்சகரை விட்டுவிட்டு உலகத்துல நாசியிலே சுவாசமுடைய மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். தரியு ராஜா இந்த சட்டத்துக்கு கையெழுத்திடும் போது அவனுக்கு 62 வயது. அவன் மரிக்கும் போது 65 வயது. 3 வருஷங்கள் தான் அவன் அரசாண்டான்.
ஆனால் தானியேல் இந்த சட்டம் ஏற்றும் போது அவனுக்கு 85 வயது. 90 வயது வரை அவர் உயிர் வாழ்ந்தார். 90ஆம் சங்கீதத்திலே மோசே பக்தன் சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுசு 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அவருடைய மேன்மை சஞ்சலமும் துக்கமும் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார்? தானியேலுக்கு 3 வேளை ஜெப வேளையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஏன் 3 முறை அவர் ஜெபம் பண்ணினார்? ஏன் 3 முறை ஜெபம் பண்ணினார்? ஆபிரகாம் அவர் எப்போதும் காலையிலே ஜெபம் பண்ணுகிறார். யாக்கோபு இரவு நேரத்திலே ஜெபம் பண்ணுகிறவர். ஈசாக்கு சாயங்காலமாகும் போது வயல்வெளிக்கு போய் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறவர். தனக்கு 3 முற்பிதாக்கள் இருந்தபடியால், அந்த முற்பிதாக்களின் வரிசையில தான் வருகிறபடியால், அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் என்று விரும்புகிறபடியால் அவர் அந்த 3 வேளை ஜெபம் பண்ணினார். தாவீது ஜெப நேரம் என்ன? சங்கீதம் 55:7 சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளையில உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் தன்னுடைய ஜெப வேளையில முக்கியமான ஜெப வேளைய அந்தி நேரம், மாலை நேரத்துக்கு கொண்டு விட்டார். காலையில் தான் வைத்திருக்கணும், ஆனால் முக்கியமான ஜெப வேளையை சாயங்காலத்துக்கு மாற்றி விட்டார். சாயங்கால நேரத்துல தான் அவர் உப்பரிக்கையில உலாவி பாவத்துல விழுந்து பிறகு படாத பாடுபட வேண்டியதாயிற்று, சாபங்களுக்குள்ளானது. அவருடைய மனைவிமாரை எல்லாம் சூரிய வெளிச்சத்திலே அப்சலோம் கற்பழித்தார். அவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு மரித்தார்கள். ஐயோ, அந்த மாலை வேளை, பாவத்தில் விழுந்த வேளை, இந்த பாவத்திலிருந்து தப்புவிப்பதற்காக அந்தி நேரத்தை தான் அவர் முதல்ல வைத்தார். சங்கீதம் 55:7 நீங்கள் அதை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 ஜெப வேளை இருந்தது. 9ஆம் மணி வேளை, மத்தியானம் 3ஆம் மணி வேளை, மாலை சூரியன் அஸ்தமிக்கிற வேளை. இயேசு 9ஆம் மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். மதியம் 3 மணிக்கு அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஜீவனை கொடுத்தார். எலியாவின் நாட்கள்ல அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் தான் வானத்திலிருந்து அக்கினி கீழே இறங்கினது. ஒருவர் கேட்டார், எங்க அது 3 மணி நேரம் 3 தடவை ஜெபம் பண்ணணும்? நான் காலையில ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுவேன். 3 மணி நேரம் 3 தடவை ஒரு நாளைக்கு எழுப்பி ஜெபம் பண்ண முடியுமா? அந்த போதையர் சொன்னார், அப்பா, ஒரு நாளைக்கு 3 தடவை மூக்கு முட்டை பிடிக்கிறல்ல, சாப்பிடறல்ல, 3 மணிக்கு 3 தடவை திங்க தெரியுது. சாயங்காலம் 4 மணிக்கும் கூட ஏதாவது வடகடை, ஏதாவது பச்சி கிடைக்காதா, அசை போடணும்னு நினைக்கிறார். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சான்னா என்னதாவது கடலை மிட்டாய் இல்லை மிட்டாய் ஏதாவது கிடக்கா, ஏதாவது குறிக்கணும்னு நினைக்கிறார். வயிற்று இப்படி எல்லாம் நிரப்பணும்னு தெரிஞ்சு 3 வேளை ஜெபிக்கணும்னு தெரிய மாட்டேங்குதா? தானியேலுடைய பிரதானிகள் எல்லாம் தானியேல் 3 வேளை ஜெபித்ததை பார்த்தாங்களாம். ஆனா அந்த ராஜா 3 வேளை ஜெபித்ததை பார்க்கல. இன்னொரு காரியத்தை பார்த்த, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய தேவன். அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறங்கிறது 3 வேளையா, 5 வேளையா, 7 வேளையா? ராஜா சொல்லி இருந்திருப்பார், தானியேல், ஏதோ கப்பல் வந்திருக்குன்னு யாரோ சொல்றாங்க,
அந்த கப்பலை என்ன வந்திருக்கு போய் பார்த்துட்டு வா. தானியலை அனுப்பிட்டு, தானியலை குற்றம் கண்டுபிடிச்சானே பிரதானிகளை ஒருத்தனை பிடிச்சி, அப்பா ஏதோ கப்பல் வந்திருக்கான், என்ன குழந்தை இருக்கான் போய் பார்த்துவான். அவன் போயிட்டு வந்தான். ராஜாவே கோதுமை வந்து இறங்கிருக்கு. சரி, எங்க இருந்து வந்திருக்கு போய் பார்த்துவான். குடு குடு குடுன்னு ஓடுவான். கிரேக்க தேசத்திலிருந்து வந்திருக்கு ராஜாவே. சரி, எத்தனை டன் இடம் வந்திருக்கு போய் பார்த்துவா. இவன் திருப்பி ஓடுவான். அதுக்குள்ள தானியல் வந்தாரு. தானியலே, என்ன கப்பல் வந்திருக்கா பாத்தியா? ஆமா ராஜாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கிரேக்க தேசத்திலிருந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், 500 மூட கோதுமை சோத்திரம் 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 வந்து இறங்கி இருக்குது, சோத்திரம் சோத்திரம். நம்முடைய தேசத்திலிருந்து அதுக்கு பதிலா நிறைய வெங்காயத்தை அந்த தேசத்துக்கு அனுப்பணும்னு அந்த ராஜா கேட்டிருக்காரு. சோத்திரம் சோத்திரம், 1000 ஸ்தோத்திரம். அதனால்தான் ராஜா பார்த்தாரு. அட பாவியா, 3 தடவை தோத்திரம் பண்றதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரியும் தானியல் ஜெபம் பண்றது. இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணுவான், இடைவிடாம ஜெபம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கவியில தானியலை போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? அவருக்கு அப்பதான் ப்ரமோஷன் கொடுத்திருக்கு, கடவுள் ப்ரமோஷன். நீதான கடவுளப்பா, நீ ஏற்றின சட்டத்தை நீ மாற்றி தானியலை விடுவிக்க கூடாதா? அந்த கடவுளுக்கு அந்த அதிகாரம் இல்ல. அவன் தான் கடவுளா, அவன் தான் ராஜாவா, அவன் தான் சட்டம் ஏற்றினானா? அவன் சட்டம் ஏற்றினத அவனே முறிக்க முடியாம இந்த போலி கடவுளுக்கு கடவுள் போஸ்ட் பண்ற அநியாயத்தை பாருங்க. ராத்திரி பூரா அவன் சாப்பிடலையா? யாரு சாப்பிடல? கடவுள் சாப்பிடல. கீத வாத்தியங்கள் கொண்டு போகணும் எல்லாம், கியானோ எல்லாம், அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லா பாட்டும் நரக வேதனையா இருக்க, எடுத்துட்டு போ. இங்க சிங்க கபில போட்டவே ஒரு சிங்கத்தை தலைமையாக்கி நீட்டி நிவுந்து கொரட்டை விட்டு தூங்குறான். பேதுருவ ஏரோது பிடிச்சு ஜெயில போட்ட போது அவனுக்கு கவலையே இல்ல. அந்த ஜெயில உள்ள எல்லாருடைய கொரட்ட சத்தத்தை பார்க்கலும் பேதுரு கொரட்ட சத்தம் தான் டாப்பா இருக்குது. கவலையே இல்ல. இங்க மறிச்சா நம்ம மேல போறோம். ஆனா சிங்க கவியில போட்ட ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? அதிகால வேளையில அரண்மனையிலிருந்து எவ்வளவு தூரமோ அந்த சிங்க கவி எனக்கு தெரியல. அங்க இருந்து நைட்ல உடுத்த சாரத்தோட அல்லது நைட் ட்ரெஸ்ஸோட பைஜாமாவோட குடுகுடுன்னு ஓடி வரான் ராஜா. பன்னு விளக்கல, ஒண்ணு விளக்கல. சிங்க கபில இருந்து துயர சத்தத்தோட கூடுறான். தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவருடைய தேவதனை தப்புவிக்க மனதாய் இருந்தாரா? ராஜா சத்தம் துயர சத்தம், கீழே இருந்து ஒரு ஜெயகம்பீரமான சத்தம் எழும்புகிறது. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால், நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தேன், என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தேன், ராஜாவுக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை, கர்த்தருக்கு முன்பாகவும் நான் உண்மையா இருந்தேன், உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. எவ்வளவு ஒரு சாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாய் இருந்தேன், உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யவில்லை. ஆகவே இந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அதுக்கு பிறதான் சிங்க கவியில கயிறை போடுறாங்க. தானியலை தூக்கி மேல எடுக்கிறதுக்காக ராஜாவுக்கு கோபம் வந்தது. தானியல் மேல் குற்றம் சாட்டின அத்தனை பேரையும் பிடித்து அதே சிங்க கவியில போட்டார். கீழே வருவதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களை எல்லாம் கொன்றது. கடைசியில் அவன் ஒரு சாட்சி எழுதினான். எப்படி 5ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார் ஒரு மிருகமாகி
காட்டு கழுதைகளோடு புல் மேய்ந்த பிறகு ஒரு பிரகடனப்படுத்தினானோ, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொன்னானோ, ஒரு கிறிஸ்டியன் டிராக்ட் எழுதுறது போல தானியேல் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சாட்சியாக சுய சரிதையாக எழுதினானோ, அதே போல தரிவும் எழுதினார். 27ஆம் வசனம் சொல்கிறது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார் என்று எழுதினார். அடுத்த வசனம் பாருங்கள். தரிவின் காலமானாலும் சரி, பெர்சியனான கோரேசினுடைய ராஜ்ய காலத்திலும் சரி, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெய கிறிஸ்து தானியேலோடு இருந்ததுனால, உலகத்தின் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்த கர்த்தர் அவனோடு இருந்தபடியால தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. நேற்று இரவு ஒரு ஃபுட்பால், பிரேசிலுக்கும் ஜெர்மனிக்கும், பிரேசில்ல தான் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. செமி பைனல்ஸ், முக்கியமான பைனல்ஸ். ராத்திரி 1:30 மணிக்கு அந்த ஆட்டம். இந்த தேசம் தோத்து போச்சு, பிரேசில் தோத்து போச்சு. அந்த பிரேசில் தேசத்துக்கு மேல ஒரு மலை மேல இயேசுநாதர் சிலை அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கெல்லாம் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த இயேசுநாதர் அப்படியே கையை வச்சு அழுறது போல அப்படியே முகத்துல கை வச்சிருக்க மாதிரி கார்ட்டூன் படம். அந்த விளையாட்டை பார்த்தா அவங்க தோத்து போன உடனே 7 கோல் போட்டாங்க ஜெர்மனி. அவன் ஒரே ஒரு கோல் போட்டான். ஐயோ, அவங்க அழுகைய தோத்தத பேஸ்ல எல்லாம் ஒவ்வொரு முகத்தையா பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளாம் அப்படியே தேம்பி தேம்பி அழுது. தோத்த உடனே அந்த டீம்ல விளையாடின அவ்வளவு பேரும் அழுகுறாங்க, பாம்போல இருக்கு. அந்த கண்ணீரை பார்த்தா ரொம்ப கவலையா போச்சு. ஆனா தானியேலின் காரியம் எப்போதும், என் ஆண்டவர் எப்போதும் ஜெயமுள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். எத்தனை மகிமையான ஒரு பாக்கியம். இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக யோவான் 16:33 சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உண்மைதான். பொறாமைக்காரர்கள் இருக்கிற வரையில உபத்திரம் இருக்கும். சாத்தான் இருக்கிற வரையில உங்களை சோதித்துக் கொண்டு உங்களுடைய புடமிட்டுக் கொண்டு இருப்பான். கடல் இருக்கிற வரையிலும் அலைகள் இறக்கத்தான் செய்யும். ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. ஜெயங்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார். இப்போது எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஆஸ்பான் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். அவர் எழும்பி நின்று ஹல்லேலூயா, இந்த தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேலை போல் ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். The Lord will give you victory. ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. அவருடைய பலன் உங்களுடைய சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஜெபம் பண்ண விடாதபடி தடுக்கிற எல்லாம் கட்டுகளும் ரீபாபா ஷஹதுலமா ரீகாபா பாபா எல்லாம் சோர்வுகளும் விலகி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லா கணநித்திரையின் ஆவிகளும் விலகுகிறது. ஓ ராபா தலமா ஷஹதுன தரமா, அவருடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற ஒவ்வொரு தடைகளும் இப்பொழுது ஆண்டவர் விலக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு ஜெபத்தின் ஆவியை இப்பொழுது ஊற்றுகிறார் 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 ஊற்றுகிறார். ஓ ராபா தலபா ஷகதுன தரமா, ஓ ராபா தீனேமி ஷகதுன தரமா. இப்பொழுது 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 ஒரு அக்கினி இறங்குகிறது. ஓ ராபா தலமா ஷகதுன தரமா, ஓ ரகபதன தரமா. இப்பொழுது 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 ஆண்டவனை நிரப்புகிறார் 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 நிரப்புகிறார். எல்லாம் தடைகளும் விலகுகிறது, எல்லாம் பிசாசின் கட்டுகளும் முறிக்கப்படுகிறது. ஓ ரகபதனமா ஷகதுன தரமா. எல்லாம் சோர்வுகளும் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya. ஒரு பொழுது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya ஹalleluya. இயேசு ஜெய கம்பீரமுள்ளவராக ஹalleluya நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி, உன்னை தூக்கி எடுக்கும்படி, உன்னை நிறுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஓ நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரகபா துலபா ஷகதுன தரமா, ஓ ரதன தரமா. இனி உனக்கு தோல்வி இல்லை, இனி உனக்கு தோல்வி இல்லை, இனி உனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya. ஜெயத்தை கட்டளிடுகிறார், வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளிடுகிறார், உன் குடும்பத்தில் ஜெயத்தை கட்டளிடுகிறார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளிடுகிறார். ஓ ரஹபா தரமா. எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஓ ரஹபா தரமா ஷகபா பாபா பாபா. ஓ உன்னை உயர்த்தும்படி நம் தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீ சிங்கக்கெபியில் இருக்கிறது போல இருக்கலாம், சிங்கக்கெபியில் இருக்கிற ஒரு அனுபவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹalleluya. உன்னை சுற்றிலும் பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாக கிரியைகள் செய்யலாம், உனக்கு முதுகு பின்பதாக நின்று உனக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹalleluya. நீ ஆண்டவரோடு இருக்கிறபடினாலே, அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினாலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நீ வாளாகாமல் நீ தலையாயிருப்பாய், நீ கீழாமல் நீ மேலாயிருப்பாய் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹalleluya. அந்த தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரபா தலபா ஷகபா பாபா பாபா. glory 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 glory. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா நம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் தனிப்பட்ட விதத்தை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை ஆண்டவரே நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் அவர்களோடு கடந்து செல்லுவதாக. ஆவியானவரே கரம் பிடித்து இவர்களை வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.